மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி முதலீடு செய்றது? எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்றது? அப்படின்னு நெறைய சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டிசைட் யுவர் கோல். உங்களுடைய கோல் என்னவா இருக்க போது? எதற்காக நீங்க முதலீடு செய்றீங்க அப்படின்றத தெரிஞ்சு முதலீடு செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய திருமணத்துக்காக முதலீடு செய்ய போறீங்களா? இல்ல உங்களுடைய குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்காக முதலீடு செய்ய போறீங்களா? இல்ல ஒரு கார் வாங்கணும்னு முதலீடு செய்ய போறீங்களா? இல்ல ஒரு புது வீடு கட்டணும், இல்ல புது வீடு வாங்கணும்னு முதலீடு செய்ய போறீங்களா? அப்படின்னு உங்களுடைய கோல் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணணும். 2வது முக்கியமான விஷயம் அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? உங்களால எவ்வளவு பணம் முதலீடு செய்ய முடியும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோல கூட உங்களுடைய சேலரியை எப்படி பிரிக்கணும் அப்படின்றத பேசியிருப்போம். 50% உங்களுடைய தேவைக்காக நீங்க பயன்படுத்தலாம். 20% உங்களுடைய விருப்பத்திற்காக பயன்படுத்தலாம். 30% நீங்க முதலீட்டுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த 30% நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். குறிப்பா எப்பயுமே உங்களுடைய சேலரியிலேருந்து உங்களுடைய நீடு, உங்களுடைய வாண்ட், உங்களுடைய தேவை, விருப்பம் இதெல்லாம் நீங்க அதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதே மாதிரி ஒரு 6 மந்த்ஸுக்கான உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டையும் நீங்க எடுத்து வச்சுட்டு, மீதி இருக்கக்கூடிய பணத்தை தான் நீங்க முதலீடு செய்யவே ஆரம்பிக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு ரூபாயிலேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா, இன்னைக்கு சோட்டி எஸ்ஐபி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ₹250 நீங்க முதலீடு செய்ய முடியும். 3வது விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். டிமேட் அக்கவுண்ட் இருந்தா தான் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. நீங்க டிமேட் அக்கவுண்ட் இல்லாமே பண்ண முடியும். ஆனா டிமேட் அக்கவுண்ட் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜ். டே டு டே பேசிஸ்ல உங்களுடைய ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க கவனிக்க முடியும். டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஆப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி நீங்க டைரக்டா அந்தந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியுடைய வெப்சைட்லேயே போயும் கூட நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா உங்கள்ட்ட ஒரு டிமேட் அக்கவுண்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே அது நல்லது. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக்குடைய பிரைஸ் அப்படின்றது ₹4000 இருக்கு. ஆனா உங்கள்ட்ட இருக்கிறது ₹1000 தான் வச்சிருக்கீங்க. வெறும் ₹1000 தான் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப ₹1000 வச்சு அந்த ₹4000 ஸ்டாக்கை வாங்க முடியுமா? நிச்சயமா வாங்க முடியாது. இப்போ அந்த ₹4000 ஸ்டாக்கை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள மாதிரி சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ₹4000 ஸ்டாக் வாங்குறது. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய பணத்தை பூல் பண்ணி அதை நிறைய முதலீட்டு திட்டங்கள்ல, குறிப்பா பங்குச்சந்தைகள்ல, அதே மாதிரி கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்வது தான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஒன்னு எஸ்ஐபி, இன்னொன்னு லம்சம். இப்ப எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ண பிறகு உங்களுக்கு 2 பிளான் இருக்கும். ஒன்னு டைரக்ட் பிளான், இன்னொன்னு ரெகுலர் பிளான். இப்ப டைரக்ட் பிளானுக்கும் ரெகுலர் பிளானுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா, டைரக்ட் பிளானை பொறுத்தவரையில உங்களுக்கு கமிஷனே இருக்காது. ரெகுலர் பிளானை பொறுத்தவரையில உங்களுக்கு கமிஷன் இருக்கும். அதே மாதிரி டைரக்ட் பிளான்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஹையா இருக்கும். நீங்க ரெகுலர் பிளான்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் லோவா இருக்கும். அதே நேரத்துல நீங்க சரியான மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அணுகி நீங்க ரெகுலர் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, மேபி உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் இன்னும் பெட்டரா இருப்பதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பீரியாடிக்கலா ரெகுலர் பிளான்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா நம்ம போகும்போது அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவர் பேலன்ஸ் பண்ணுவாரு. பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ₹1,00,000 டைரக்ட் பிளான்ல ஒருத்தர் போட்டிருக்காரு. அதே மாதிரி ரெகுலர் பிளான்லையும் ₹1,00,000 ஒருத்தர் போட்டிருக்காரு. 10 வருஷத்துக்கு அவங்க தொடர்ச்சியாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப டைரக்ட் பிளான்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம சொன்னோம்ல, இப்ப அனுவல் ஃபீ அப்படின்றது நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீ அப்படின்றது 0.8% அப்படின்றது இருக்கு. இப்ப ஃபைனல் வேல்யூ ஆஃப்டர் 10 இயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ₹1,00,000 2,89,000 மாறி இருக்கும். அதே மாதிரி கமிஷன் எவ்வளவு பே பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ₹18,000 கமிஷன் பே பண்ணியிருப்பாரு. ஏன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது 0.8% சொன்னோம்ல. ஸோ இப்போ அதுக்கான கமிஷன் அப்படின்றது 18,000 ஆயிருக்கும். இதே இது ரெகுலர் பிளான்ல ₹1,00,000 போட்டு வந்திருப்பார்ல, அவருடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது 2% இருந்திருக்கும். அப்ப 10 வருஷத்துல அவருடைய 1,00,000 எப்படி க்ரோ ஆயிருக்கும் அப்படின்னா 2,44,000 க்ரோ ஆயிருக்கும். இப்போ நான் சொல்ற இந்த கால்குலேஷன் எல்லாமே அசூமிங் ஒரு 12% அனுவல் ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு நான் நினைச்சு தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போ அவருடைய 1,00,000 2,44,000 க்ரோ ஆயிருக்கும். இப்போ அவர் எவ்வளவு கமிஷன் பே பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 63,000 பே பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த டைரக்ட்டுக்கும் ரெகுலருக்கும் நீங்க டிஃபரன்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா
ரூ. 45,000 வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவர் வந்து ரெகுலர் பிளான்ல பே பண்ணியிருப்பாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரெகுலர் பிளான் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அணுகி நீங்கள் அவருடைய ஹெல்ப்போட நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ரெகுலர் பிளான்லையுமே கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்ன்றது வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 5ஆவதாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்றது வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் 5 விதமான ஃபண்ட் டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. அது மொத்தமாகவே அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதலீடு பண்ணுறது எல்லாமே ஸ்டாக்ஸில் தான் முதலீடு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ரொம்ப ஹை ரிஸ்கான கேட்டகரி இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு. அதே நேரத்தில் வந்து ஹை ரிட்டர்ன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்டு. 2வது பார்த்தோம் அப்படின்னா டெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெட் ஃபண்ட் எல்லாமே வந்து கடன் பத்திரங்களில் முதலீடு செய்கிறது. இதோடைய ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ ரிஸ்க் தான், ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் தரும். ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்கள் ஈக்விட்டியில் எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது டெட் ஃபண்டில் எதிர்பார்க்க முடியாது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையில் மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெட். இப்போ வந்து ஸ்டாக்ஸ்லையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் வந்து கடன் பத்திரங்கள்லையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபண்டை பொறுத்தவரையில் ஒரு பேலன்ஸ்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டாக இருக்கும். ரொம்ப வந்து ரிஸ்க்கும் இருக்காது, ரொம்ப லோ ரிஸ்க்கும் இருக்காது, ஒரு பேலன்ஸ்டான ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டாக இது இருக்கும். 4வது பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையில் மார்க்கெட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டி, சென்செக்ஸ் தான் வந்து மார்க்கெட்டுடைய குறியீடுகளாக இருக்குது. இந்த குறியீடுகளுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுடைய ஏற்ற இறக்கம் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுவுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வந்து தரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டுடைய பேசிக் ஐடியா என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.